வணக்கம் buddies, நம்ம ஷோக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பண்ண போறது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சூடான டீப் டைவ். நீங்க சோஷியல் மீடியால இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது காக்ரோச் ஜென்டா பார்ட்டி இல்லனா சிஜேபி அப்படின்னு ஒரு மீமை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஆமா, கண்டிப்பா நிறைய பேர் இத பாத்திருப்பாங்க. ரைட். இத பார்த்துட்டு இது என்னப்பா புதுசா இருக்கு, ஏதோ மீம் பேஜ் பண்ற வேலை நினைச்சீங்களா? கவனிங்க கைஸ், இது வெறும் இன்டர்நெட் ஜோக் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் மற்றும் சமூக புயல் உருவாயிட்டு இருக்கு. சத்தியமா இது ஏதோ 4 பசங்க உட்கார்ந்து வைராலிட்டிக்காக சும்மா பண்ண ஒரு விஷயம் கிடையாது. இதுக்குள்ள ஒரு ஆழமான பப்ளிக் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது நம்ம ஊரு இளைஞர்களோட மொத்த அதிருப்தியும் ஒரு எரிமலை மாதிரி காத்துட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நம்ம கையேப்பி வெறும் சோஷியல் மீடியா விராலிட்டியா இல்ல இந்திய இளைஞர்களோட கோவத்தோட வெளிப்பாடான அக்கு வேற ஆணி வேற அலச போறோம். கரெக்ட். ஆனா உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் கைஸ். இந்த சோர்ஸ்ல கொஞ்சம் பொலிட்டிக்கலி சார்ஜான விஷயங்கள் இருக்கு. ஆனா நாங்க எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் சப்போர்ட் பண்ணல, நாங்க எந்த சைடும் எடுக்கல. ஆமா, we are completely neutral. எஸ், சோர்ஸ்ல இருக்கிற விஷயங்களை அப்படியே இம்பார்ஷியலியா உங்களுக்கு ரிப்போர்ட் பண்றோம். நாங்க எந்த கருத்தையும் என்டோஸ் பண்ணல, சோர்ஸ்ல இருக்கிற ஃபேக்ட்ஸை மட்டும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்றோம். பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. ஏன்னா இங்க யாரு சரி யாரு தப்புன்னு நாம ஜட்ஜ் பண்ண போறதில்ல. கிடைக்கிற டேட்டாவை அப்படியே டீகோட் பண்றோம். சூப்பர். வழக்கம் போல ஃபாஸ்ட் பஞ்சியான ஒரு எஃப்எம் ரேடியோ ஷோ வைப்ல அதை நம்ம கொண்டு போக போறோம். ஸோ வால்யூமை கொஞ்சம் ஏத்துங்க. லெட்ஸ் அன்பேக் திஸ். ஒரு காட்டுத்தீ உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொறி வேணும் இல்லையா? ஆமா, ஒரு ஸ்பார்க் வேணும். அந்த மாதிரி இந்த காக்ரோச் ஜென்டா பார்ட்டி உருவாகிறதுக்கு காரணமான அந்த பொறி என்னன்னு முதல்ல பார்க்கலாம். அந்த பொறி ரொம்ப எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து வந்துச்சு. அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் சூர்யாகாந்த் வேலையில்லாத இளைஞர்களை காக்ரோச்சஸ், அதாவது கரப்பான் பூச்சிகள் அப்படின்னு ஒரு ரிமார்க் பண்ணாரு. இதுதான் அந்த ஸ்பார்க். வெயிட், என்னது கரப்பான் பூச்சிகளா? ஐ மீன் இது எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே காண்டாய் உட்கார்ந்துருக்க ஒரு சிங்கத்துக்கிட்ட போய் நீ ஒரு எலின்னு சொல்ற மாதிரி இருக்கு. உண்மைதான், அது ரொம்ப இன்சென்சிட்டிவான ஒரு வார்த்தை. இது இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனும் உருவாக்குச்சு. ஆனா எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு. இப்போ எக்ஸ்பர்ட் வெறும் ஒரு வார்த்தைக்காக இப்படி ஒரு பார்ட்டியை ஆரம்பிக்கிற அளவுக்கு பசங்க கோவப்படுவாங்களா? இது லைக் ஒரு ஓவர் ரியாக்ஷன் இல்லையா? இதுல ஓவர் ரியாக்ஷன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வெறும் ஒரு வார்த்தைக்கான கோபம் மட்டும் இல்ல. நீங்க ஒரு பலூனை ஊதிட்டே இருக்கீங்க, அது உடையிற நிலைமையில இருக்கும்போது ஒரு சின்ன ஊசி பட்டா கூட வெடிச்சிடும் இல்லையா? ஆமா, டப்புன்னு வெடிச்சிரும். அதுதான் இங்க நடந்திருக்கு. இளைஞர்கள் தங்களோட இருப்ப, அவங்களோட ஐடென்டிட்டிய ஜனநாயகத்துல பதிவு பண்ண துடிக்கிறாங்க. நாங்களும் இங்க தான் இருக்கோம், நாங்களும் இந்த நாட்டுக்காக கான்ட்ரிபியூட் பண்றோம்னு அவங்க காட்டுற ஒரு டிஜிட்டல் போராட்டம் தான் இது. ஓஹோ, ஐ கெட் இட் நவ. சோ இந்த இன்சென்சிட்டிவான வார்த்தைக்கு பதிலடி கொடுக்க உருவானது தான் இந்த சிஜேபி. இது ஒரு செட்டாயரிக்கல், அதாவது நயாண்டி மற்றும் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டிஜிட்டல் மூவ்மெண்ட்னு சோர்ஸ் சொல்லுது. ஓகே, அப்போ அந்த வார்த்தை ஒரு பொறிதான். ஆனா இளைஞர்கள் மனசுல ஏற்கனவே ஏகப்பட்ட பெட்ரோல் ஊத்தி வச்சிருந்திருக்காங்க. அதுதான் ஆன்டி இன்கம்பென்சி. அடுத்தது நம்ம பார்க்க போற மேட்டர் இதுதான். எக்ஸாக்ட்லி. சிஜேபி வைரல் ஆனதுக்கு காரணம் அதோட ஃபாலோவர்ஸ் கிடையாது, அது மக்களோட நிஜமான பிரச்சனைகளை பேசுறதுனால தான். ஆமா, பப்ளிக் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி ஆன்டி இன்கம்பென்சியா மாறுதுன்னு சோர்ஸ் தெளிவா சொல்லுது. இதுக்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் ரீசன்ஸ், அதாவது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள். காஸ்ட் ஆஃப் லிவிங் கிரைசிஸ், விலைவாசி தாறுமாறா உயருது, அப்புறம் வேலைவாய்ப்பின்மை, டிலேட் ரெக்ரூட்மெண்ட். இந்த டிலேட் ரெக்ரூட்மெண்ட்டை பத்தி நம்ம பேசியே ஆகணும். வருஷக்கணக்கில் படிச்சுட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்றது எவ்வளோ பெரிய கஷ்டம். ஆமா, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டோட லைஃப்ல பிரைம் இயர்ஸ் அப்படியே முடங்கிடுது. இது ஒரு காரணம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கவர்னன்ஸ் இஷ்யூஸ், அதாவது ஆட்சி முறையில இருக்கிற பிரச்சனைகள். கவர்னன்ஸ் இஷ்யூஸ்னா எது மீன் பண்றாங்க? சிஸ்டம் மேலேயே ஒரு சோர்வு, ஒரு ஃபட்டீக் வந்துருச்சு. அதிகார குவிப்பு, அதாவது சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் இருக்கு. ஆட்சியாளர்களோட அகம்பாவம் மற்றும் மக்களோட நிஜமான பிரச்சனைகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்கிற ஒரு பெரிய இடைவெளி. ரைட். இது ஒரு ஆஸ்பிரேஷனல் கேப்பை உருவாக்குதுன்னு சோர்ஸ் சொல்லுது. அதாவது மக்கள் எதிர்பார்க்கறது அதிகம், ஆனா கிடைக்கிறது ரொம்ப கம்மி. எஸ், தி ஆஸ்பிரேஷனல் கேப். செம்ம இன்ட்ரெஸ்டிங் இல்ல? ஆனா எனக்கு இங்க ஒரு டவுட். இந்த ஆஸ்பிரேஷனல் கேப் அப்படின்றது நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல் லெவல்ல பிரியாணி எதிர்பார்த்துட்டு ஆனா தட்டுல வரும் பழைய சோறு கிடைச்சா எப்படி காண்டாவோமோ அது மாதிரியா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கா இளைஞர்கள் கிட்ட? கண்டிப்பா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இது வெறும் பிரியாணி ஆசை இல்ல, அடிப்படை வாழ்வாதார ஆசை. இங்க இளைஞர்கள் பிரச்சனைய உருவாக்கல. அவங்க தப்பு இல்லைன்னு சொல்றீங்க? ஆமா, சிஸ்டம்ல இருக்கிற பிரச்சனையால அவங்க தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க கேக்குறது ஒரு பேசிக்கான வேலை, டிரான்ஸ்பரண்டான ரெக்ரூட்மெண்ட். இத எக்ஸ்பெக்டேஷன் அதிகம்னு சொல்ல முடியாது. வாவ், பர்ஃபெக்ட்டா சொன்னீங்க.
கோபம் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஆனா அந்த கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ஃபேக்ட்ஸ் என்ன? சும்மா காத்துல பேசாம சோர்ஸ்ல இருக்கிற ஹார்ட் டேட்டாவை உள்ள கொண்டு வருவோம். டேட்டா பாத்தீங்கன்னா நிஜமாவே அதிர்ச்சியா தான் இருக்கு. கிராஜுவேட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், அதாவது பட்டதாரிகளுக்கான வேலையின்மை 40% இருக்கு. ஃபெயிட் 40%. காலேஜ் முடிச்சு வெளியே வர்ற 10 பேர்ல 4 பேருக்கு வேலையே இல்லையா? ஆமா, அது மட்டும் இல்ல, 25ல இருந்து 29 வயசுக்குட்பட்ட பட்டதாரிகள்ல 20% பேருக்கு வேலை இல்ல. அவங்க செட்டில் ஆக வேண்டிய வயசுல ஜாப்லெஸ்ஸா இருக்காங்க. இங்க தான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. ஒரு பக்கம் நாம ஜிடிபி வளருதுன்னு பெரிய பெரிய நம்பர்ஸை காட்டுறோம். நாங்க தான் 3rd லார்ஜஸ்ட் எக்கானமி, 5th லார்ஜஸ்ட் எக்கானமின்னு சொல்றோம். ஆனா ஜாப்ஸும் இல்ல. இது எப்படி சாத்தியம்? இது ஒரு முரண்பாடா இல்லையா? இதுக்கு பேரு தான் ஜாப்லெஸ் growthன்னு சொல்லுவாங்க. அதாவது வேலையில்லா வளர்ச்சி. ஜாப்லெஸ் growth-ஆ? அப்படின்னா? அதாவது நிறுவனங்கள் லாப சம்பாதிக்கிறாங்க, ஜிடிபி ஏறுது, ஆனா அது இளைஞர்களுக்கான தரமான வேலைவாய்ப்பா மாறல. இதனால மிகப்பெரிய இன்இக்வாலிட்டி, ஏற்றத்தாழ்வு உருவாகுது. ஓகே, லாபம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் போகுது. கரெக்ட். இது பத்தாதுன்னு இப்போ ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஆட்டோமேஷன், இதெல்லாம் லே ஆஃப்ஸை ரொம்ப அதிகமாக்குது. இது எப்படி இருக்குன்னா ஒரு ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஆனா ஒரு இன்ச் கூட முன்னாடி போகல. ஒரு பக்கம் ஏஐ வேலையை புடுங்குது, இன்னொரு பக்கம் பேப்பர் லீக் பண்ணி இருக்கிற வாய்ப்பையும் கெடுக்குறாங்க. கொடுத்து படிச்சு எக்ஸாம் எழுதின பிறகு பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த ஸ்டூடெண்டோட மனநிலை எப்படி இருக்கும்? நிஜமாவே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கும். இந்தியாவுக்கு டெமோகிராஃபிக் டிவிடெண்ட், அதாவது இளைஞர் சக்தி ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கணும். ஆனா முறையான வாய்ப்புகள் இல்லாததால அதுவே இப்போ ஒரு விரக்தியா மாறி இருக்கு. திஸ் இஸ் சோ டீப். சரி, சோஷியல் மீடியால கத்துனா மீம்ஸ் போட்டா எல்லாம் மாறிடுமா? நிஜத்துல இதுக்கு ஏதாவது பார் இருக்கா? இதுக்கு விடை தெரிய நாம பக்கத்து நாடான நேபாளத்தை பார்க்கணும். நேபாளம் இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். கடந்த வருஷம் நேபாளத்துல இதே மாதிரி தான் இளைஞர்களோட ஆசைகள் நிறைவேறாததால ஒரு வன்முறையான போராட்டம் வெடிச்சுது. ஓகே, அதுக்கப்புறம் என்னாச்சு? அதோட விளைவு என்ன தெரியுமா? பேலன் ஷா அப்படின்ற ஒரு ரேப்பர். வெயிட், ஒரு ரேப்பரா? ஆமா, ஒரு இண்டி ரேப்பர். அவரை மிகப்பெரிய அரசியல் தலைவரை உருவெடுத்து காட்மண்டுவோட மேயர் ஆகி இப்போ நேபாளத்தோட பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு வளர்ந்திருக்காரு. நிஜமாவா? ஒரு ரேப்பர் பிரைம் மினிஸ்டர் ஆகுறாரா? சினிமா படத்துல வர மாதிரி இருக்கு. ஆனா உண்மையாவே மீம் பேஜஸும் ரீல்ஸும் ஒரு நாட்டோட அரசியலையே மாத்துற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா? கண்டிப்பா சக்தி வாய்ந்ததுதான். ஏன்னா அவருக்கு உதவியது 3 விஷயங்கள்: ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சென்டிமெண்ட், யூத் சப்போர்ட் மற்றும் சோஷியல் மீடியா பாலிடிக்ஸ். பாரம்பரிய அரசியல்வாதிகள் மாதிரி அவர் இல்ல, ரைட்? எக்ஸாக்ட்லி. அவர் ரொம்ப ரா, ஆனஸ்ட் மற்றும் டெக்னோக்ராட்டிக்கா இருந்தாரு. இது வெறும் மீம் இல்ல, இது டைரக்ட் பப்ளிக் என்கேஜ்மெண்ட்னு சோர்ஸ் சொல்லுது. டைரக்ட் என்கேஜ்மெண்ட்னா? அதாவது பழமையான பப்ளிக் பாலிசியை விட சோஷியல் மீடியால நடக்கிற உறவாடல்கள் மக்களுக்கு ரொம்ப ரியலா ஃபீல் ஆகுது. எலீட் கிளாஸ் கிட்ட, அதாவது காலம் காலமா ஆட்சி செய்றவங்க மேல இருக்கிற டிஸ்ட்ரஸ்ட் தான் இந்த புது கவர்னன்ஸ் இமேஜை உருவாக்குது. செம்ம பாயிண்ட். அப்போ நேபாளத்துல நடந்தது அப்படியே இந்தியாவுக்கு கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு நாள் கூத்தா இல்ல ஃபியூச்சர் பாலிடிக்ஸோட ட்ரெய்லரா? இது டெஃபினட்டா ஒரு ட்ரெய்லர் தான். ஏன்னா இந்தியா மக்கள் தொகையில 65% பேர் 35 வயசுக்கு கீழே இருக்காங்க. உலகத்திலே யங்கஸ்ட் எலெக்டோரேட் நாம தான். ஆமா, இப்போ இருக்கிற இளைஞர்கள் ட்ரெடிஷனல் லாயல்ட்டியை ஃபாலோ பண்றதில்ல. அதாவது எங்க தாத்தா இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாரு, அதனால நானும் இங்க தான் போடுவேன்ங்கிற மைண்ட் செட் இப்போ இல்ல. அவங்களுக்கு என்னதான் வேணும்? அவங்களுக்கு தேவை டெலிவரபிள்ஸ். எனக்கு வேலை கிடைக்குதா, அரசாங்கத்துக்கிட்ட பொறுப்புணர்ச்சி, அதாவது அக்கௌண்டபிலிட்டி இருக்கா, வளர்ச்சி இருக்கா. ரைட். சாதி, மதம், வாக்குறுதிகளை தாண்டி நிஜமான டெவலப்மெண்ட் அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆமா, எக்ஸாக்ட்லி. ஆனா இங்க ஒரு புஷ்பேக். காலங்காலமா இருக்கிற ஓட்டு வங்கி அரசியல இந்த சோஷியல் மீடியா பசங்க வெறும் செட்டாயரும் மீம்ஸும் வச்சு உடைச்சிட முடியுமா? இது பிராக்டிகலா சாத்தியமா? சாத்தியம்தான். ஏன்னா பப்ளிக் டிஸ்கோர்ஸ், அதாவது மக்களோட விவாதங்களை இப்போ மீம்ஸும் ரீல்ஸும் தான் ஷேப் பண்ணுது. அதான் நரேட்டிவ கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்றீங்க. கரெக்ட். அதனால தான் சிஜேபி அக்கவுண்ட்டை பேன் பண்ணாலும் அது உருவாக்குன தீ பரவிக்கிட்டே தான் இருக்கும்னு ஆழமா புரிஞ்சுக்கணும். அது ஒரு அக்கவுண்ட் இல்ல, அது ஒரு மைண்ட் செட். அற்புதம். நாம ரொம்ப டீப்பா வந்துட்டோம். சோ ஷோவை செம பஞ்சியா ரேப் அப் பண்ணலாம். சிஜேபிங்கிறது வெறும் இன்டர்நெட் ஜோக் இல்ல. அது வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, பேப்பர் லீக்ஸ்க்கு எதிரா இந்திய இளைஞர்கள் சோஷியல் மீடியா வழியா நடத்துற ஒரு மாடர்ன் போராட்டம். ஆமா,
தங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய சிஸ்டம் கிட்ட அக்கௌண்டபிலிட்டியை கேக்குற ஒரு பெரிய டிஜிட்டல் மூவ்மெண்ட் இது. கவனிங்க காய்ஸ், நீங்க உங்க போன்ல பாக்குற ஒவ்வொரு மீம்க்கு பின்னாடியும் இவ்ளோ பெரிய அரசியல் இருக்கு. உண்மைதான். அது வெறும் சிரிப்புக்கான விஷயம் மட்டும் கிடையாது. சோ நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி. இதுவரைக்கும் அரசியல் கட்சிகள் பெரிய பெரிய ஆபீஸ் வச்சு மாநாடு போட்டு ஓட்டு கேட்டாங்க. ஆமா, அதான் வழக்கம். ஆனா எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வெறும் ஒரு டிஸ்கார்ட் சர்வராகவும் அதோட தலைவர் ஒரு மீம் ஆட்மினாகவும் இருந்தா இந்திய ஜனநாயகம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. திங்க் அபவுட் இட். செம்ம கேள்வி இது. கீப் கொஸ்டினிங், கீப் எக்ஸ்ப்ளோரிங். மீண்டும் அடுத்த டீப் டைவில் சந்திப்போம். பை buddies.